ஹாய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வணக்கம் சார். வணக்கம். ரவி சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். என்னையா ப்ரமோஷன் வந்திருக்காமில்ல? ஆமாம் சார். வாழ்த்துக்கள். 4 விபச்சாரிங்களை பிடிச்சி அவங்க போட்டோவை பேப்பரில் போட்டதுக்கே ப்ரமோஷன். சூப்பரியா. ஒரு வேலை பண்ணு, மவுண்ட் ரோட்ல நாய்களின் ராசலீலை. ஹலோ, அதை நாளைக்கு ஹெட்லைன்ஸாக போடு. கான்செப்ட் புதுசாக இருக்கும். மீடியான்னா என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஆயிடுச்சு உங்களுக்கு. நீங்கள் திருந்த மாட்டீங்க. ஓ, ஹாய் சார். ஹாய். ஹலோ சார். ஹலோ, என்னம்மா ஸ்வப்னா? சார், அந்த ஹோண்டா சிட்டி கார் உன்னோடதா? ஆமா சார். கிஃப்டா? அது வந்து குட். சத்யானந்தாவோட முக்கியமான டேப்புகள் மாயம். இப்படி கொழுப்பெடுத்த அரசியல்வாதிகளோட இல்லீகல் கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கு. அதையும் கவர் பண்ணு, பேஸ் பண்ணு. ஹோண்டா சிட்டி என்ன பிஸ்கோத்து, பெஞ்சு காரே வாங்கிடலாம். பழச்சுக்கோ. குட் மார்னிங் சார். சார் வாங்க. நேத்து உங்க பேப்பர்ல உண்மையை வெட்ட வெளிச்சமா வெளியிடும் பத்திரிகை எங்களோட தான் தலைப்புச் செய்தியில எழுதியிருக்கீங்க. குட், எழுதுங்க சார். சென்னையில இன்னொரு மாஃபியா, இவங்க தான் சார். இப்ப இவங்களை பத்தி கூட தலைப்புச் செய்தியில எழுதுங்க சார். என்ன பேசுறீங்க நீங்க? இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் எழுதுனா எங்க நியூஸ் பேப்பரையும் சேனலையும் மொத்தமா மூடிட்டு தெருவுல திருவோடு ஏந்த வேண்டியதுதான். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. எழுதுறீங்களா இல்லையா? இல்லனா ஏதோ ஒரு நாள் எல்லா உண்மையும் ஜனங்களுக்கு நானே சொல்லிடுவேன். இந்த மாதிரி எழுதுறதை விட்டுட்டு 4 என்டர்டெயின்மெண்ட் நியூஸ் எழுதுங்க. உங்களுக்கு பேருக்கு பேரும் கிடைக்கும், காசுக்கு காசும் கிடைக்கும். சார், நேத்து ராத்திரி 9 மணிக்கு பெட்ரூம்ல என் பொண்டாட்டியும் இதை தான் கேட்டா. ஏதாவது நாள் என்டர்டெயின்மெண்ட் நியூஸ் எழுதி எனக்கு அந்த வரப்பணத்துல பட்டுப்படவை வாங்கி தாங்கன்னா. இந்த மாதிரி நியூஸ் எழுதி பட்டுப்படவை உனக்கு வாங்கி தரதும் ஒண்ணுதான், நானே உன் கையை பிடிச்சி அடுத்தவனோட கூட்டி கொடுக்கறதும் ஒண்ணுதான்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லைன்னா நீங்க எழுதலாம் சார். என்னண்ணா பயப்படுறியா? மொத தடவை இல்லையா, அதான் உடம்பெல்லாம் நடுங்குது. அண்ணா துப்பாக்கி கூட நடுங்குதுண்ணா. கையில் கண்ணுல புல்லட் இருந்தா பத்தாது, நெஞ்சில தைரியமும் இருக்கணும். நிக்கர் போட்ட வயசுலயே ட்ரிக்கர் அமுக்குனவன். பயங்கிறது பத்திரம் லைஃப்லயே கிடையாது. அடி அடிக்கு ஆரண்ய சோதனை. ரத்தத்தை உறிஞ்ச புலிகள் உண்டு, கத்திகள் உருவிய கதைகள் உண்டு. பாட்டு பாடியே எங்களை வெறுப்பேத்துறியாடா? நான் 12th இருந்தப்ப என் காதலிக்கு லவ் லெட்டர் எழுதிட்டு இருந்தா. லவ் பண்றதை விட முக்கியமானது இன்னொன்னு இருக்கு, அது காட்டுல தான் கிடைக்கும். அங்க நீ வந்தா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், இப்பவே கிளம்புன்னு. அஞ்சி அஞ்சி ஏன் வாழ்வாயோ, வெறி கொண்டு எழுந்தே வெல்வாயோன்னு புரட்சி பாட்டு பாடி எனக்குள்ள ஆவேசத்தை கிளப்பி விட்டு காட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வந்து பெண்ணுக்கு பதிலா கண்ண கொடுப்பான்னு நினைச்சா என் கையில கரண்டிய கொடுத்து என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேடா கொப்பா மவனே. இன்னொரு பாட்டு பண்ண பணமாயிடுவேன். அண்ணா, எனக்கு நீ பரவாயில்லண்ணா. ஷூட் பண்ணிட்டு கேடு கட்டவன தேவைண்டா. உனக்கு பதிலா நானே ஜெயிலுக்கு போறேன். அண்ணா, எங்க ஊர்ல ஒரு சின்ன விஷயம் நடந்தது. அப்போ பிரசிடென்ட் கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, ஐயா பிரசிடென்ட், பள்ளிக்கு பெப்சடன்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ கிராமத்துக்கு பிரசிடென்ட் அந்த அளவுக்கு முக்கியம்னு. அப்ப என்றா நான் அந்த தரத்துல மவனே, நீ சின்னதா முள்ளு மாதிரி இருந்தாலும் குத்துனா புல்லட் மாதிரி இறங்கிடுவேன். ஒன்ன உசுப்பேத்தினாலும் AK-47 சுட்டாலும் எல்லாரும் டான் 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 டான்னு செத்து போயிடுவாங்க. நானே அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்படியே சும்மா வானத்துல மிதக்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அந்த கனவுலயே இருந்த என்ன என் கூட வாடான்னு சொல்லி ராத்திரியோட ராத்திரியா நக்சலைட் ஆக்கிட்டான் இவன். ஒன்னெல்லாம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், கோபம், வெறுப்பு இதெல்லாம் யார் மேல காட்டணும்னு தெரியாம ஏன் மூஞ்சிய கண்ணாடியில பார்த்து காரி துப்பிக்கிட்டு இருக்கேன்டா. இன்னொரு தடவை தேவா வர்றா. இவன் பேரு JK நாராயணன். மக்களோட பார்வையில நீதி, நேர்மை, நியாயம் நிறைஞ்ச ஒரே தலைவன். போலீஸ்காரங்க அவங்களுக்கு எதிராக செயல்படுறவங்கள தூக்க எங்க கையில துப்பாக்கியை கொடுத்தாங்க. ஆனா இந்த JK தன்னோட அரசியல் சதுரங்க விளையாட்டுக்காக எங்களை பகடக்காயா யூஸ் பண்ணிக்கிட்டான். சரி, சோழிங்கநல்லூர் MLA பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். அவனுக்கு கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி. ஜனங்க பேரை சொல்லி 10 ஏக்கர் நிலத்தை அபகரிச்சிட்டான். அந்த இடம் நம்ம கிளைண்டோடது. லேண்டு பத்திரத்தை மிரட்டி பிடிங்கிட்டான். சொன்னா கேட்குற டைப் கிடையாது. டீல் ஓகேனா மொத்தம் 7 கோடி.
உங்களுக்கு 4 கோடி, சாருக்கு 2.5 கோடி, எனக்கு 50 லட்சம். உங்களுக்கு தைரியம் இருந்தா ட்ரை பண்ணலாம். அபி, அபி எங்க போறான்? டீல் ஓகே. டீல் ஓகே ஆயிட்டா அப்படியே கிளம்பி போயிருந்தா? அவன் யாருன்னு தெரியுமா அவனுக்கு? இளைஞரணி தலைவர், சிட்டிங் எம்எல்ஏ. இந்த கண்ணுக்கு எம்எல்ஏங்கிறது முக்கியம் இல்லை, மேக்ஸன் இருந்தா போதும். சத்ரு, உங்க ஆளுக்கு வேகம் ஜாஸ்தி. துப்பாக்கி மட்டும் நம்பிட்டு இருந்தா போதாது, இதுவும் வேணும். கண்ணுக்கு மூளை இருந்தா அதனோட பேர் அபி. இது நல்லா இருக்க? வேணுமா வேணாமா? சத்ரு, இந்த என் வீட்டு வாசலை தாண்டி வரணும்னா உதவி கேட்டாவது வரணும், வர்ற அருகதையாவது இருக்கணும். அதனால தான் உள்ள விட்டேன். சொல்லு. சத்ரு லேண்டோட பத்திரத்தை வாங்கிட்டு வர சொன்னார். உன் பர்சன்டேஜ் எவ்வளோ? சத்ருவோட ஃபோனில் பேசுறியா? டேய், எவன்டா சத்ரு? காட்டுல தப்பிச்சு ஓட நாதாரிங்கடா நீங்க. குருவியை சுடுற மாதிரி சுட்டுருவேன். யார மிரட்டுறீங்க? பயன்றது நான் தாண்டா அடுத்தவனுக்கு காட்டுவேன். அவனை எவனும் என்ன பயன்படுத்த முடியாது. புச்சிக்கண்ணா, எங்க வீட்டுக்கு வரியா? எங்க வீட்டுல துப்பாக்கி இருக்கு, பாம் இருக்கு, AK-47 கூட இருக்கு. எங்க வீட்டுல நிறைய பூச்சாண்டிங்க இருக்காங்க. புச்சிக்கண்ணா, செல்லக்குட்டி தானே நீ? சத்ருக்கு வேணும்னா எடுத்துட்டு போயிடுவேன். பேப்பர் ஆனாலும் சரி, உயிரானாலும் சரி. சாரி எங்க? வீட்டுக்கு வந்து 3 நாள் ஆச்சு. ஏன், என்னாச்சு? ஃபோன் கூட பண்ணல. நாங்க ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப் வருது. இப்போ இல்ல, எப்பவுமே அப்படிதான். வீட்டுக்கு எப்போ வருவேன்னு சொல்லிட்டு போக மாட்டாரு. யார் இவ? என் பொண்ணுப்பா. அந்த சாரிய பணத்தை கொடுத்துட்டு உன் பொண்ணை கூட்டு போக சொல்லு. இந்த விஷயம் வெளியே வர்றது ஒண்ணுதான், இவ உயிர் போறது ஒண்ணுதான். ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கையில முதல் தடவையா ஸ்ருதி கையை பிடிச்சேன். அப்பவே முடிவு பண்ண அவ கையை எப்பவும் விடக்கூடாதுன்னு. இப்பவும் விடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அவளை கொல்லாம. நரம்பா, என்ன என்ன மாதிரி ஆனா என்னடா பண்ணுவ? உடம்ப குறைப்பேன். అరే రేణుగుంట పులితో నానని కథలు. అరే దేనికైనా టైం రావాలా? అరే ఏ దమ్ముదాం చేస్తున్నావమ్మా? என்னடா ஆச்சு? మెరట్రాను కన్నా ஒன்னையே மிரட்டுறவன் எவன்டா? ఫోన్ బిల్లు నాన్ కట్లా. நீ எப்பதான் கட்டினா? கஸ்டமர் கேர்ல இருந்து கனெக்ஷனே கட் பண்ணிடுவானா. இன்னொரு தடவை ஃபோன் பண்ண என்னடா பண்ணுவ? சிம்ம மாத்துறவன்டா. தேவா, அண்ணா, சாரியோட பொண்ணு பணம் கைக்கு வர வரைக்கும் இங்க இருப்பா.
அந்த தாடிக்காரன் உன்னையும் என்ன மாதிரியே கடத்திட்டு வந்துட்டானா? சாப்பாடு சாப்பிடுமா, வாங்கிக்க. ஏய் தேவா, நீ தள்ளு, நான் டீல் பண்றேன். இந்த சாப்பிடு. நீ என்னம்மா தமிழ்நாட்டுல எல்லாரும் ஃப்ரீயா ஃபுட்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா சாப்பாடு வேணா தேவான்ற? உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? ஊர்ல சின்ன பிள்ளைங்க சாப்பிடாம அடம் பிடிச்சா தேவா வர்றான், தேவா புச்சிப்பான், தேவா தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு பயமுறுத்தி சாப்பிட வைப்பாங்க. அந்த கத்திந்தா தேவாக்கு. ஒழுங்கா சாப்பிடுறியா உதவாங்கறியா? நீ அடிச்சது தேவாவே இல்ல, தேவாவோட வம்சத்து. டேய், எங்க ஃபோர் ஃபாதர் பத்தி சொல்ற? ஆமாங்க, அவனுக்கு ஃபோர் ஃபாதர்ஸ். ஃபோர் ஃபாதர்னா நாலு அப்பா கிடையாதுடா, தாத்தா முத்தாத்தா. இந்தாங்க. நீ இந்த வீட்டுக்கு கெஸ்டா வந்தியோ இல்ல உன்னை தூக்கிட்டு வந்தாங்களோ அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஆனா இந்த வீட்டுக்கு வந்த முத பொண்ணு நீதான். நீ சாப்பிடலன்னா நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம். ஒருவேளை நீ இந்த தட்டையும் தூக்கி போட்டேன்னு வை, நான் போய் அவனோட தட்டையும் புடுங்கிட்டு வந்து உங்ககிட்ட தந்துருவேன். இவனை கொஞ்சம் பாத்தியா? காட்டுல அலைஞ்சு திரிஞ்சு காஞ்சி போய் கிடக்குறான் பாவம். இவன் ஒருவேளை சாப்பிடலன்னா கூட இவன் மூச்சே நின்னு போயிடும். உனக்காக வேணா நாங்கெல்லாம் பட்னி இருக்கோம். இல்ல இவன் பட்னியால சாக கூடாதுன்னு நினைச்சினா அது உன் கையில தான் இருக்கு. ஏய், அவளையாண்டா கெஞ்சுறீங்க? ஏய், சாப்பிடு. டேய், நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ போ. சொல்லிட்டாலே லட்சுமி அவ காதல. நீ எதுவும் நினைச்சுக்காதம்மா, அவன் ஒரு கண்ணாடி மாதிரி. நீ அவன் முன்னாடி கோவமா நின்னு வெயி, அவனும் கோவமா தான் தெரிவான். அதே அன்போடு அவன் முன்ன நின்னு வெயி, அவனும் அன்பு மழையா பொழிவான். அவனோட அந்த அன்பால தான் எத்தனையோ தடவை இங்கேருந்து ஓடி போயிடலான்னு நினைச்சோம், அது முடியாம போயிடுச்சு. இப்போ என்ன நினைக்கிற? ஓடி போயிடலான்னு தான். ஓடி போயிடலாமா? நீ முதல்ல சாப்பிடு, ஓடி போலாம். எப்போ? இன்னைக்கு ராத்திரி சாப்பிடு. ஓடி போறோம்ல? இன்னைக்கு ராத்திரி. குண்டா, ஏய் குண்டா, எந்திரடா, எந்திர, சீக்கிரம் எந்திரடா. ஏய் எந்திர, அந்த தாடிக்காரன் வந்துட போறான், எழுந்திர. ஏய் எந்திர. தேவடா. என்னது இது? தேவாக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த சரக்கு அடிப்போம். தேவாக்கு தூக்கம் வராதா? பார்த்தா தம்மா தூண்டுக்குது, உள்ள போனா இடம் கூட பண்ணுது. சோம்பேறிங்க சுகமா தூங்குறானுங்க. அடே, என்னது இது? இது என்ன பிஸா படம் சிச்சுவேஷன் மாதிரி இருக்கு. தேவா, சிப்படிச்சு சிச்சுவேஷன் மாதிரி. அடா, குவார்டர் காணும். டே ஃபட்சன், டே ஃபட்சன். என்னடா அது வந்துச்சுடா. அது வந்தா பாத்ரூம் போ, என்ன ஏன்டா எடுப்புற? அதென்ன அது இல்ல, பேய் வந்துச்சுடா. பேய் வந்துச்சா? தேவான்னு சொல்லி ஓடிட்டோம். ஏ, அது உனக்கு தெரியும், எதுக்கு தெரியும்? பேய்க்கு எங்க தெரியும்டா? டே பாய், டே பாய்.
ऐसा करे तो वैसा करेंगे, वैसा करे तो बड़ा करेंगे, बड़ा करे तो दूर करेंगे। டே ஃபாட்சன் அட என்னடா மிமிக்ரி பண்றா பாய், மிட் நைட்ல மிமிக்ரி பண்றா பாய். போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கடா வாடா. போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு நாம ஒன்றும் அப்துல் கலாம் ஆளுங்க இல்லை, நக்சல் ஆளுங்க. போனோம் ஒன்று கடிக்க விட்டுருவானுங்க. உன்னுக்கெல்லாம் போலாம் வாடா. டேய் உன்னுக்கெல்லாம் போலாம் வாடா. டேய் பலடா. டேய் வாடா போலாம். உன்னோட நரக வேதனையா போச்சுடா. ஏய் எங்க போறா? எனக்கு தூக்கம் வருதுடா. உன்ன வந்து உன்ன போணும். காட்ட சத்தியம் பண்ணோம் இல்லையாடா? சாவர வரைக்கும் ஒண்ணா இருப்போம். அது காட்ல இவனுக்கு கொழுப்பேறிடுச்சு. காட்டுல செத்துட்டு போலும் எவனும் தூங்கல. இங்கடா செத்தானு எவனும் எழுந்துக்கிற மாதிரி இல்ல. ஏய் தேவாக்கு பயம் வந்தா என்ன பண்ணுவான் தெரியுமா? ஏய் கொக்கா மொக்கா. உனக்கு அந்த பழக்கம் இருக்கும்னு நினைச்சிட்டேன். காத்துக்கர் படிச்சிருச்சா? பாட்டு வேணுமா? டேய் ஃபிட்ஸா எயிட்ஸா? டேய் ஏதாவது ஒன்று சொல்லி தொலைடா. இங்கிருந்து ஓடி போலான்னு நினைச்ச ஒரேடியா மேலே போயிடுவேன். போய் படு.